நாமத்தில் வாழ்க்கையிலே கத்தருடைய ஒருவரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் பாவங்களை சொல்கிறார். நான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறது, நான் பரிசுத்தாருடைய ஆலயம் என்று சொல்கிறது. நம்மை ஆலயமாக இருப்பதில்லை என்பதை கொண்டு வாசிகள் 1:3 அதிகாரம் 16 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்க வேண்டும் அறியீர்களா? நாம் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 வாசி. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். உங்கள் சரீரமானது 1 கொரிந்தியர் 1:13 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தவான்களாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதுகிறார். என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அறியீர்களா? அப்படியானால் இங்கே ஒரு கேள்வியை வைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16 படி நாம் தேவனுடைய ஆலயமா? 1 கொரிந்தியர் 6:19 படி நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா? ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. இப்பொழுது ஒரு ஆழமான காரியத்தை பார்க்க போகிறோம். மோசேக்கு தேவன் தரிசனமாகிறார். நான் தேவன் தான் என்று சொல்கிறார். இந்த மோசேயிடத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. தூதனானவராக மோசே அழைத்த தேவன், யாத்ராபுஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மோசே அழைத்த தேவன் 25ஆம் அதிகாரத்தில் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. அந்த நீளமான உயரம் எல்லாம் சொல்லிவிட்டார் 10ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆனால் 21, 22, 25ஆம் அதிகாரம் 21, 22 பார்க்கும்போது யாத்ராபுஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21, 22 கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். இங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப்பட போகிறவர்களை உன்னோடு சொல்லுவேன். இங்கே ஒரு கேள்விக்குறி அமைக்கிறேன். உடன்படிக்கை பெட்டிக்குள் கேருபீன்கள் மத்தியில் இருந்து பேசுவேன் என்று சொன்னவர் யார்? மோசேக்கு முள்செடியின் மத்தியில் தூதனானவராக, காணக்கூடியவராக, ரூபம் உள்ளவராக தரிசனம் கொடுத்தவர். அவர் தான் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து. நான் அங்கே கேருபீன்கள் மத்தியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எதை பேச வேண்டுமோ அதை பேசுவேன். அப்படியானால் ஆவியானவராகவும் ரூபமானவராகவும் செயல்படுவர் இருவரா ஒருவரா? இயேசுப்பா சொன்னார் தேவன் ஆவியா இருக்கிறார். இது மறுக்க யாரும் அது நித்திய தன்மை, நிரந்தர தன்மை. அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பார்க்கிறோம் தேவனும் தூதனுமாக செயல்படும் ஒருவர்.
15-16 வாசிகள். ஆதியாகமம் 48:15-16. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இக்கட்டு வந்த பொழுது, எனக்கு கவலைகள் வந்த பொழுது, கண்ணீர் வந்த பொழுது, நெருக்கங்கள் வந்த பொழுது, தூதனானவராக என்னை வழிநடத்தி கொண்டு வந்த தூதனானவரும், தொழுகைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு போன்றவர்கள் தொழுது வந்த தேவனுமானவர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார்கள். அப்படியானால் தேவனும் தூதனுமானவர் இருவர் அல்ல, ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். மலையிலே காண்கிறபடி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க என்று சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட பின்பு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்து தேவன் இந்த ஜனத்துக்காக பேசினார். தெரிவிக்க வேண்டும், யார் முள்செடியின் நடுவில் தூதனானவராக காணக்கூடியவராக அங்கே தரிசனம் கொடுத்தார். வாசிங்கள் என்னாகும் 7:89. என்னாகும் 7:89. முள்செடியின் நடுவில் இருந்து பேசினவர் இப்பொழுது எங்கே இருந்து பேசுகிறார்கள்? மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது எங்கிருந்து கேட்பான்? மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தரிசனம் கொடுத்தவர் யார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொன்னார். எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு என்று யாக்கோபு 25ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 40ஆம் வசனத்தின்படி நீ மலையிலே பார்த்தபடி எனக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவாயாக என்று சொன்னார். என்னாகவும் 7:89 படி ஆசரிப்பு கூடாரத்தை மோசே உண்டாக்கிவிட்டார். இந்த மோசே தேவனோடு பேசும்படி, யாரோடு பேசும்படி? தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு அங்கே கேள்விகள் மத்தியிலிருந்து தேவன் மோசையோடு பேசுகிறார். அப்படியானால் ஆவியானவரும் ரூபமானவரும் இருவரா? தேவனை யார் தேவர்களாக சித்தரிக்கிறார்களோ அது தெய்வீக கொலை, அது தெய்வீக கொலை. குடிக்கிறது ஜனங்களை நாசத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். காலங்களில் அனுமதி இருக்கிறார். இருக்கிற ஒரு யுத்தம் வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். அவர்களுக்காக சாகவில்லை. அன்பு தேவனே, தேவனுடைய செயலை நாம் அறிய வேண்டும். தேவன் காலங்களில் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார், எப்படி தம்மை வெளிப்படுத்தி அவர் என்ன செய்கிறார், இதை நாம் வழிமுறையாக வரலாறு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அங்கு அப்படி இப்படி என்று பார்ப்பதல்ல. அதனுடைய வழிமுறைகள் என்ன, வரலாறுகள் என்ன, வழிமுறையாக நாம் பார்த்துக் கொண்டு வந்தோம்னால் இந்த வேதாகமத்தில் சந்தேகம் என்ற கேள்வி கிடையாது. தெய்வத்துவத்தில் சந்தேகம் என்ற ஒரு கேள்விக்குறி ஒருவருக்கு உண்டானார். அப்படி ஒருவருக்கு உண்டானால் அவன் தெய்வத்துவத்தில் தேவனை அறியவில்லை. அவ்வளவு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனப்படி இங்கே நான் காண்கிற ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்பட்டவர் அவர். அந்த வழிமுறையை ஆண்டு தத்துவத்தை, அந்த வழி தத்துவத்தை வழிமுறையை ஏற்பட்டவர் அவர். ஆசாரியத்துவத்தை ஏற்பட்டவர் அவர். 3 பேர் அல்ல, 4 பேர் அல்ல, ஒரு சர்வத்திற்கு மேலான தேவனாக அந்த வழியை அங்கீகரிக்கிறவர் அவர்தான். ஆசாரியராக இருக்கிறவர் அவர்தான்.
கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் அப்படியானால் கிறிஸ்துவானவர் எப்படி எதற்காக வெளிப்பட்டார்? நமக்கு நன்மையை உண்டாக்கும்படியாக ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, மேற்குமுத்துவமான சரீரத்தை காட்டுகிறார். மேற்குமுத்துவமான இந்த கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ரட்சிப்பை உண்டாக்கும்படி ஒரே தரம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்காக, அதாவது இவர் யார்? நமக்காக பலியாடாதவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், இங்க என்னென்னைக்கு சோதிக்கப்பட்ட சகலத்திற்கு மேலானவனாக இங்க இருந்து சகலத்தை ஏற்றெடுக்கிறவர். 2 தேவன் அல்ல, 3 தேவன் அல்ல, 4 தேவன் அல்ல, ஒரே தேவன். பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லியிருந்ததோ அத்தனையும் தம்முடைய மாம்சத்தில் ஒழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவர்களையும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களையும் ஒன்றாக மாற்றுகிறார். அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணக்கின்படி ஆசாரியன் வேலை வேணும், கணக்கின்படி ஆடு வேலை வேணும், கணக்கின்படி தேவன் வேலை வேணும். ஆனால் இவர் யார்? அங்கே ஆசிரியர் கூட இருக்கிறவர் யார்? நாம படிச்சோமே, உடன்படிக்கை பற்றி இருக்கிறவர் யார்? தேவன் இருக்கிறார். யாருக்கு தேவன்? நாங்கள் தான். மாம்சப்படி கிறிஸ்து அவர்கள் பிறந்தாலே இவர் என்னென்னே சோதனைக்கப்பட்டு சர்வத்திற்கு மேலானவர். ரோமர் 9:5. அப்படியானால் ஆசாரியன் வேறு, ஆடு வேறு, தேவன் வேறா? சின்ன அறிவை கொண்டு வச்சு சின்ன சின்ன விதமா படிச்சு சின்ன சின்ன விதமா தேவனை முறிச்சு கீழவங்க எடுத்தாங்க. அவங்கள்ட்ட நாமும் போய் படிச்சு நாமும் அதை தான் செய்கிறோம். இந்த வேதாகமத்தில் ஒரு தேவனுக்கு அப்புறம் இன்னொரு தேவனை காட்டு உலகத்தில் வந்தவர்கள் கூடாது. வேதாகம வரலாறு அப்படி சொல்லுகிறது. அதை நாம் தேவனை தேவர்களாக்குவோம் என்றால் அது தெய்வீக கொலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தேவனை அறிகிற அறிவுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டது. அதனால் தேவனை அறிகிற அறிவு, அவருக்கு பயப்படுற பயத்தில் நாம் முன்னோட்டு போவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வாதம் பாதையில் நடத்துவார். இங்கே மோசேக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆசீர்வாதம் கூடாரத்தை உண்டு பண்ணும்படி சொல்கிறார். ஆசீர்வாதம் கூடாரத்தை உண்டு பண்ணும்போது அங்கே ஆசீர்வாதம் கூடாரத்தில் அவர் வந்து இருந்து பேசுகிறார். அங்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யோசியா ராஜாவும் இந்த முறைமை மாறுகிறது. 40 ஆண்டுகள் தான் ஆசீர்வாதம் கூடாரத்துடைய வேலை நடக்கிறது. பின்பு நித்திய வாசஸ்தலமாகிய கானான் வந்த பொழுது அங்கே சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். எதற்காக? கர்த்தருடைய நாமத்திற்காக. தேவனுக்கு நாமங்கள் என்று சொல்லுகிற ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன பங்கு வச்சிருக்கிறார்கள் தெரியாது. இங்கு அந்த 1 நாளாம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படி சாலமோன் சொல்லுகிறார், நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் இருந்து இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். எந்த நாமம்? யெகோவா என்ற நாமத்திற்கு. அன்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் காலத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தை கொடுத்திருந்தார். இந்த காலத்தில் யெகோவா என்ற நாமத்தை கொடுத்தார். அதுவும் நித்திய நாமம் அல்ல. நித்திய நாமமாக இருந்தால் என்னுடைய நாமம் தூதனாய் வரப்போருடைய உள்ளத்தில் இருக்கிறது சொல்லுவாங்க. வாசிங்க யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி வாசிக்கிறோம்.
இரண்டாம் வசனத்தில் நான் யெகோவா என்று சொல்கிறார். மூன்றாம் வசனத்தில் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் அறியப்பட்டேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள தேவனாக என்று சொல்லவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் அறியப்பட்டார். பின்பு மோசே காலம் முதல் சிலுவை வரையிலும் யெகோவா என்னும் நாமத்தில் அறியப்பட்டார். சிலுவை முதல் இன்று வரையிலும் இயேசு நாமத்தில் அறியப்படுகிறார். இந்த இயேசு நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள தேவன் நாமத்தை விட, யெகோவா நாமத்தை விட எல்லா நாமத்துக்கும் மேலான பரலோகத்தார் கொண்டு கொள்ளும் நாமம், பூலோகத்தார் பூமியின் கீழானவர் கொண்டு கொள்ளும் நாமாகிய இயேசு நாமத்தை கொடுத்தார். இங்கேதான் இடர்களாக இங்கே கர்த்தர் நாமத்திற்காக இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. இந்த ஆலயத்துக்குள் கர்த்தர் இருக்கிறார். அந்த 1ஆம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும்போது அந்த தாவீது ராஜாவுடைய சீயோன் நகரத்திலிருந்து தலைஸ்தானத்திலிருந்து உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வந்து இந்த கர்த்தருடைய ஆலயத்தை எழுதுகிறார். இந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தேவன் பேசுகிறார். 2ஆம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. எசேக்கியா ராஜாவுக்கு நெருக்கம் வந்த பொழுது இவர் போய் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். 2 ராஜா 19:14. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். நீர் உம்முடைய செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தும்படி சிறைப்படுத்தும்படி வந்திருக்கிறான் என்று சொல்லி உடனே கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். 34-35 1,85,000 மேலே கர்த்தருக்கு சங்கரிக்கிறார். அப்படியானால் இந்த தாவீது கொண்ட வாக்குத்தத்தம் என்ன? என்னுடைய செவிகளும் கண்களும் இந்த ஆலயத்தில் என்னோடு இருக்கும். அங்கே இந்த ஆலயத்தில் இருக்கிறவர் யார்? ஆலயத்தை கொண்டு கொள்கிறவன், ஆலயத்துக்குள் இருக்கிறவரை கொண்டு கொள்கிறவன். உடனே மற்ற 23-21 படிது ஆலயத்தை பார்த்து சொல்லுகிறவன் ஆலயத்துக்குள் இருக்கிற தேவனை சொல்லுகிறார். மற்ற 23-21 தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர்களும் சத்தியம் பண்ணுகிறான். அங்கே உள்ளே இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறார். இயேசு நாமத்தை விட அங்கே இருக்கிறார், அல்லது யெகோவா நாமத்தை விட இருக்கிறார். அவரை பார்த்து தான் கொண்டு கொள்வார். கர்த்தருடைய நாமம் கொண்டு கொள்ளும் பற்றி கர்த்தருடைய நாமம் கொண்டு கொள்ளும் ஆலயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பின்பு இவரே ஓடி போகிறார்கள். பின்பு இவரே ஆலயமாக வருகிறார். எல்லாரும் கொண்டு கொள்வதற்காக, உலக ஜனங்கள் கொண்டு கொள்வதற்காக இந்த உடன்படிக்கை பற்றியில் இருக்கிறவரை இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பார்த்து கொண்டு கொள்ள வேண்டும். அவருக்கு மட்டும்தான் பேசுகிறதும் விடுதலையாக்குறது. இங்கே அவருடைய நாமத்தினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் அவரை நோக்கி தொழுது கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் உலக ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், உலக ஜனங்கள் அவரை தொழ வேண்டும், உலக ஜனங்களை அவரை அறிய வேண்டும். அதற்காக அவரே ஆலயமாக வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 18-22. யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2:18-22. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த சரீரமாகிய ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்றார். இது அவர்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை. பின்புதான் இவர் மரித்து உயிர்த்தபொழுதுதான் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இங்கே காட்சி கொடுக்கிறவர்?
இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறவர், இங்கே இந்த ஆலயத்துக்குள் இருந்து பேசுகிறவர், ஆலயத்துக்குள் இருக்கிறவர், அவரே ஆலயமாக வருகிறார். எதற்காக? இந்த ஆலயத்தை பார்த்துதான் பொழுது கொள்ள வேண்டும், ரட்சிப்பு காணாலும் விடுதலை காணாலும். 1 ராஜா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனப்படி இந்த தங்களை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. இந்த இயேசு இந்த ஆலயத்தை எந்த ஒரு மனிதன் நோக்கி பார்க்கிறானோ அவருக்கு விடுதலை, அவருக்கு ஆசீர்வாதம். ஏன், எதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டது? இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக. தங்களை சிறைபிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே இங்கே சாலமோன் சொல்கிறார், இங்கே இருக்கிற ஜனங்களை சிறைபிடித்துக் கொண்டு போய் அவர்கள் அங்கே இருப்பார்களானால் தங்கள் முழு இருதயத்தோடும், அங்கே இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த கானான் தேசத்துக்கு நேராகவும் தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் இந்த எருசலேம் நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவர்கள் ஜெபிப்பார்களானால் அநோத்திர தேவன் அவர்களை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும். ஆனால் அவர் இப்பொழுது இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு அவரே ஆலயமாக வந்ததால் இந்த ஆலயத்தை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ, யார் யார் தங்களுடைய இல்லத்தை அந்த ஆலயத்துக்கு நேராக திருப்புகிறார்களோ, அந்த ஆலயத்துக்கு நேராக நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அகில உலகத்துக்கும் ரட்சிப்புக்காக அவரே ஆலயமாக வருகிறார். அவர்தான் ஆலயமாக, தொழுகைக்குரிய ஆலயமாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21:22 யோவான் சொல்லும்போது சொல்கிறார், நான் அங்கே தேவாலயத்தை காணவில்லை, கர்த்தரும் ஆட்டுக்குட்டியமானவரே அதற்கு ஆலயம். அங்கே அதுவே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அந்த ஆலயத்தை நோக்கி பார்க்கிறவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைவான், பரிபூர்ண விடுதலை காண்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகவே தேவன் காலாகாலத்தில் வைத்திருக்கிற காரியங்களை அவராகவே மாற்றிக் கொண்டிருக்கிறார். சொன்னார், எல்லாவற்றையும் புதிதாக்கிறார், எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் அவரை அறிய வேண்டும், எல்லாரும் அவரை ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். அதற்காக செய்கிறார். இங்கே நாம் இப்பொழுது பார்த்தோம், இங்கே ரூபமானவராக வந்தவர், இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் வந்தவர், இங்கே அமரத்துக்குள் வந்தவர், ஆலயமாக வந்தார், தொழுகைக்குரியவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி தேவன் தங்கும் ஆலயம். இங்கே காட்சி கொடுத்தவர், இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்து பேசினவர், எனக்குள் இருந்து பேசுகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தவர், அந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கின பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மோசையோடு பேசினவர், இங்கே 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி 70 மூப்பர்களுக்குள் இருந்து பேசினவர், இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே ஜனங்களை தேவனுடைய வாசஸ்தலமாக்கி அவர்களுக்குள் இருந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தரிசனம் கொடுத்தவர் வெட்டிக்குள் இருந்து பேசுகிறார், அவர் தான் ஆலயத்துக்குள் இருந்து பேசுகிறார், ஆலயத்துக்குள் ஜெபம் பண்ணும்போது அவரை கேட்டு கிரியை செய்கிறார். அவர் தான் ஆலயமாக வந்தார், போய்விட்டார், இன்னும் வருவார். அவரை பார்த்து தான் தொழுகிறோம். தொழுகைக்கு இயேசு கிறிஸ்து தானா? தொழுகைக்கு இயேசு கிறிஸ்து தானா? 1 படிங்க. 1 அவர் சொல்கிறார், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்றியும் அவனுடைய கிரியைப்படி கிரியை தக்கதாக நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் குமாரனாக கொண்டு கொண்டு வருகிறபடியினால் இந்த குமாரனாக கண்டிருந்தவரைத்தான் மனிதனாக கண்டிருந்தவரைத்தான் சிலுவை விட்டு ஏழை கைவிட்டு சொல்லியே அவரைத்தான் பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய மனிதனாகிய பேதுரு சொல்கிறார். அன்றியும் அவருடைய கிரியை தக்கதாக நியாயம் விசாரிக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் அப்படியே பிதாவாக தொழுது கொண்டு வருகிறது. வேறு யாரோ என்ன நினைக்கிறார்? யார்? நியாயாதிபதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நாம் செய்கிற நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நியாயாதிபதியார் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்கள் செய்கிற இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிறார் என்றால் முக்கிய ஜீவனை கொண்டிருக்கிறது. இங்கு இந்த 70 பேருக்குள் இருக்கிறது யாருடைய ஆவி? கர்த்தரின் ஆவி, தேவனாகிய கர்த்தருடைய ஆவி. வாசிங்க என்னாகும் 11:29. என்னாகும் 11:29. யோசுவா சபை செய்கிறார். அதற்கு மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். அப்போ இங்கே கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணி தீர்க்க தரிசனம் பேச வைக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இறங்கிய ஆவி யாருடைய ஆவி? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:16. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று ஞானஸ்நானம் கொடுக்கவும் சீசனாக்கவும் சபையை உருவாக்கவும் அதிகாரத்தையும் உரிமையும் பெற்ற பேதுரு 11 பேரும் கூட நின்று இது கண்டுபிடிச்சு மக்கள் பேசுறான்னு சொன்ன அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27-28 கூறியிருக்கிற வார்த்தையின்படி மாம்சமான அங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் ஆண்டில் 3ஆம் ஆண்டில் இங்கு செயல்பட்ட அதே ஆவி இப்பொழுது இங்கே வந்தோன்றார், இங்கே வருகிறார், இங்கே பலி அங்கீர் செல்கிறார், இங்கே வருகிறார். அவர்தான் மனிதனாக வருகிறார் அல்லது தேவனாக வருகிறார், எழுகிறார். அவர்தான் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இங்கே இந்த ஜனத்தை தான் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ரூபமாய் பார்ப்போமானால் அவர்தான் இன்னும் வரப்போகிறார். நண்பர்கள் இப்பொழுது உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர்தான். 2 3 நாமத்தில் எங்க கூடி வருகிறதோ அங்கே இருக்கிறேன்னு சொன்னவர்தான் ரூபமுடையவராக வருகிறார். அப்படியானால் ஆவியானவராகவும் ரூபமானவராகவும் செயல்படுகிறவர் ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
மனிதனாக காணக்கூடியவராக தேவனுடைய குமார். பழைய பாட்டில் காணக்கூடியவராக கர்த்தருடைய தூதனானவர், காணக்கூடாதவராக தேவன். இவர்தான் தேவன். புதிய பாட்டில் யாரை நாம் தேவனுடைய குமார் என்று சொல்கிறோமோ அவர்தான் தேவன். இவர்தான் எந்தவித சோதனைக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலானவர். வேறொரு தேவனை காட்ட யாரை நாம் எங்க தவறு வரும்? இவர் யாரை பார்த்து இதா என்ன பெரியவர் சொன்னார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகுமானால் நீங்கி போகட்டும் என்று சொன்னார். நன்கு தேவனே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகம் யாராவது வேதாகமம் எந்த வழியில் போகிறதோ அந்த வழியில் நாம் போக வேண்டும். அப்படி போவோமானால் இடஒரு கிடையாது. இப்பொழுது நாம் 1980 வருடங்களுக்கு முன்பாக செல்கிறோம். இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு கிறிஸ்து இயேசுவாக முடியாது, நம்முடைய கதாபாத்திரமாக இயேசுவாயிருக்கிறார். இவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? மனிதனாக, தேவனாக அல்ல, மனிதனாக இருக்கிறார். இவர் தேவனாக இருந்தார் என்று எப்பொழுது தெரியும்? சக்தியாக சகல சத்தியத்தை வெளிப்படுத்தின போதுதான் அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுக்கு கூட இவர் தேவனாக இருந்தார். இந்த அறிவு நமக்கு வேண்டும். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே வாழ்கிறார். இப்படிதானா? மத்தேயு 1:1 படிங்க. மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. அது ராஜரீகத்தை சொல்லி வருகிறது. கீழே ராஜரீகத்தை மத்தேயு ராஜரீகத்தை சொல்லுகிறது, லூக்காவில் வம்ச வரலாறை சொல்லுகிறது. ரெண்டு வித்தியாசம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது மனிதன் என்று பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் 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 கண்டார் தேவன் என்று நாம் முழு விதத்திலும் குத்துவதுதான் நமக்கு இந்த இடம் பார்க்கிறோம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17ஆம் மத்தேயு 20. இயேசு மனிதனா தேவனா என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 20. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கடிக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புரஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். மனிதகுமாரன் என்று அவரே சொல்லுகிறார். நாம் யோவான் 8:40 பார்த்தோம். தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை நீங்கள் கொல்ல தேடுகிறீர்கள். அவரே சொல்லுகிறார். இது இயேசு தன்னை மனிதன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் இயேசுவை மனிதன் என்று சொல்லியிருக்கிறார்களா? சிந்திக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31 அப்போஸ்தலர் 17:31. அங்கே மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, இந்த மனுஷன் இயேசு என்ற மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நீதியாய் நியாயம் தீர்க்க போவதனால் அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே, இந்த இயேசு என்ற மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எல்லாரும் நாசமாய் போனார்கள். ஆனாலும் கிருபையின் வரம் மீறுதலின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே. அப்படியானால் தேவன் மனிதன் இரண்டு தத்துவம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தில் பிறப்புகள் இறப்புகளையும்
மனுஷிகத்தை தான் அப்போஸ்தலர்கள் மனுஷிகமாக எடுத்து வைக்கிறார். அவர்களால் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். இந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டவரை இவர் என்னென்றே சோதனைக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன் என்று இருக்கிறார். அப்படியானால் ஒரு மனுஷன் ஏன் அந்த மனித தத்துவத்தை வைக்கப்பட்டிருக்கிறது? மோசே முதல் ஒரு மத்தியஸ்தன் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மறித்து போகிறார்கள். ஆனால் இவரோ மறிக்காதவராக என்றென்றைக்கும் நமக்காக வழி பேசுகிற ஆசாரியத்துவம் உடையவராக அந்த மனுஷனும் அங்கிருந்து மோசேயின் காலத்திலிருந்து ஆரம்பித்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவின் முடிவடைகிறது. ஏன் அதை செய்தார்? லேவி கோத்திரத்தால் மட்டும்தான் பரிந்து பேச வேண்டும். வேறொருவர் பரிந்து பேசுகிற இந்த மத்தியஸ்தத்தை எடுத்தால் அவன் சாக வேண்டும் சட்டம். அவன் நித்திய கட்டளை ஏராளம் இருக்கிறது. ஏராளமாக இருக்கிறவர்கள் நித்திய கட்டளையாக அத்தனை கட்டளை அவர் ஏற்றெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மனிதனாகவே சொல்லியிருக்கிறது. ஏன்னா அங்க வந்திருக்கிற மனுஷிகம் இயேசு கிறிஸ்துவ முடிவடைகிறது. இங்கு 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23 ஆசாரியர் ஆசைப்படுகிறவர்கள் மறித்து போகிறார்கள். இவரோ மறிக்காமல் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறபடியார். யூதா அந்த லேவி கோத்திரத்துக்கு ஆசாரியத்துவத்தை இவர் ஏற்றெடுத்து நமக்கு தருகிறார். அவருடைய அப்போஸ்தலர் கொடுக்கிறார். பின்பு நமக்கு வருகிறது, நாம் பற்றி பேசுகிறோம். அங்கே லேவி கோத்திரத்தான ஒழியே வேற யாருக்கும் பற்றி பேச முடியாது. அப்படின்னா என்னாகும் 3ஆம் அதிகாரம் 9 என்னாகும் 3 தான். ஆமா, என்னாகும் 3 படி லேவி கோத்திரத்தான ஒழியே இந்த மத்தியஸ்தத்தை ஒரு மனிதன் ஏற்றெடுக்க முடியாது. ஏற்றெடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கப்பட கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். இந்த ஊழியத்தை ஒருவன் வேறொருவன் ஏற்றெடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இது சட்டம். அப்படியானால் இன்று நமக்கு ரட்சிப்பு உண்டா? நமக்காக பரிந்து பேச லேவி கோத்திரத்தால் வராமல் நமக்கு ரட்சிப்பு உண்டா? இல்லை. ஆதியில உலக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக யூதா கோத்திரத்து சிங்கமாக இவர் யூதா கோத்திரத்தில் கர்த்தர் தோன்றி இந்த மத்தியஸ்தத்தை தாமே ஏற்றெடுக்கிறார். வாசிங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23 ஆசாரியர் ஆகிறவர்கள் மறித்து போகிறார்கள். ஆதலால் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றெடுக்கும் நிலைத்திருக்கிறபடியாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். முறையின்படி இவர் ஆசாரியராக சகல அதிகாரத்தையும் பணிந்து பேசுகிற அதிகாரத்தை ஏற்றெடுத்துகிறார். தம்முடைய அப்போஸ்தலர் கொடுத்தால் அதுதான் இங்கு வந்திருக்கிறது. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ இன்று தேவனை நோக்கி பணிந்து பேசுகிறாய் என்றால் அந்த பணிந்து பேசுகிற மத்தியஸ்தை அவன் யார் சட்டத்தை கொடுத்தாரோ அந்த சட்டத்தை கொடுத்தவரே அதை திருப்பி தாமாக எடுத்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அகில உலகத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக, அகில உலகத்தாருக்கு பணிந்து பேசுவதற்காக அவனமாக அவர் ஆசாரியராக வந்து சகலத்தை ஏற்றெடுத்து இது நமக்காக மத்தியஸ்தம் பேசுவதாக இருக்கிறார். அப்படி அங்கே வந்தவர்கள் எல்லா விஷயத்தையும் அவர் ஏற்றெடுத்து விட்டார். இங்கு மனிதனாக வந்து மோசே எப்படி மனிதனாக இருந்தாரோ அதே போல அந்த ஆசாரியத்தும் யார் எப்படி மனிதனாக வருகிறோ அந்த மனுஷியத்தில் வந்து ஏற்றெடுக்கிறவராக மனிதனாக தேவனாக அல்ல சிந்திக்க வேண்டும். அங்கே 1 தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்திய சொல்லுவர் அந்த மனுஷனாகி கிறிஸ்து. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை 2ஆம் தேவனாக எங்கேயும் ஒரு வருஷத்தை யாரும் காட்ட முடியாது. ஆனால் மனிதனாக காட்டலாம், தேவனாக. இப்பொழுது கேள்வி இருக்கிறேன், இவர் இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து மரியாதைய மகனா, மரியாதை தேவன்?
மாம்சத்துல மரியாதை மகனும் மரியாதை தேவனும் ஆனால் இப்ப ரெண்டாம் தனியாது நீங்க சொல்றது மகனும் வருதான் தேவனும் வருதான் அப்ப ரெண்டாம் தனியாது மரியாதை மகனாக மனிதனாக இருக்கிறார். அதே நேரத்தில் மரியாதை தேவனாக மனிதனை வயிற்றுக்குள் இந்த சரீரத்தை உருவாக்கும் போது அந்த அந்த மரியாதைய பக்கத்தில் அந்த எருசலேமில் தேவனாக இருக்கிறார். இந்த இந்தியாவில் தேவனாக இருக்கிறார். அந்த எருசலேமில் மரியாதை வயிற்றுக்குள் தம்முடைய சரீரத்தை உருவாக்குகிறார். வெளியே வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த குமாரனாக இருக்கிறவரும் அவர்தான். ஆவியில் தேவனாக இருக்கிறவர். இந்தியாவில் குமாரன் இல்லை, லண்டனில் குமாரன் இல்லை, ஆப்பிரிக்காவில் குமாரன் இல்லை, எருசலேமில் மட்டும் குமாரனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இந்தியாவில் தேவனாக மட்டும் இருக்கிறார். தேவனை தேவர்களாக சித்தரிப்பது தெய்வீக பணி. இன்று நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்றால் எனக்கு குருங்க ஏசப்பதானே இங்க மகனாக எனக்கு சுவிசேஷத்தை கற்றுத்தந்த இவர்தானே குரு. நான் இங்கு உபவாசிக்கிறேன் என்றால் எனக்கு உபவாசிக்க கற்றுத்தந்த இவர்தானே எனக்கு குரு. நான் இந்த மருத்துவனை முடித்து உயிரோடு எழுப்புகிறேன் என்றால் எனக்கு குரு இவர்தானே. எல்லாவற்றையும் கற்றுத்தந்த குரு இவர்தானே. ஒரு நாள் நோயாளியை இன்று நான் நீங்கள் சுகமாக்குவோம் என்றால் நமக்கு குரு மனிதனாக எலியாவை போல, எலிசாவை போல, மோசேயை போல, அப்போஸ்தலரை போல இருந்து வழிகாட்டின மனிதனாக அந்த மனுஷர்களுக்கு நாம் தெய்வமாக்கி விடுகிறோம். மற்ற நாள் நாலு புத்தகத்தில் மனிதனாக இருந்து அவர் என்னென்ன நமக்கு உருவாக இல்லையா. மத்த 23 இசைப்படிங்க. மத்த 23 நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். அப்படியே யார் போதகர்? கிறிஸ்து ஒருவர் தான் போதகர். 10 வசனம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அப்போ இங்கே மனிதனாக இருந்தவர் குருவா இல்லையா? சகலத்துக்கும் அவர் குரு, சகலத்தையும் கற்றுக் கொடுத்த குரு. ஒருவன் மறித்தால் அவருக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்று கற்றுக் கொடுத்த குரு. இவர் போகும்போது சத்தியத்தை சொல்கிறார். அங்குதான் எல்லாரும் அவருக்கு மற்ற தெலுங்காயோ 4 புத்தகத்தில் இவருடைய மனுஷிகத்தை தான் எழுதியிருக்கிறார். பிறப்பு முதல் இறப்பு வரை மனுஷி. பின்பர் சொல்லுகிறார், நான் போகிறேன், வேறொரு தேர்ந்தவாளன் வருவார், அவர் என்னை கொண்டு சாட்சி கொடுப்பார். அவர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி? 1:23 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ரோமர் 9 இவர் என்றென்றைக்கும் சோதனைப்பட்டார். நம்முடைய பார்வை அங்க போகாது. எங்க போகும்? யாரை பார்த்து இவரை எங்க பிதாவா இருந்தாரோ இவர் என்ன சொன்னார்? தேவன் ஆவியா இருக்கிறார். இரண்டாவது வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. இரண்டாவது கிடையாது. அதை போட்டு அடுத்த செஞ்சல வளர்ந்து ஏராளம் கேள்விகளுக்கு விட அங்கதான் வந்து அடுத்த செஞ்சல் ஒரு கேள்வி கூட தியானம் கேட்கறதுக்கு இருக்கார். தேவன் மனிதன் இரு தத்துவத்தை மேலாக வெளிப்படுத்துகிறது. நான் பார்த்துள்ளேன். இதை போய் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொண்டோமானால் அடுத்தவன் கேட்கிறானா இல்லையோ, அடுத்தவன் ரட்சிக்கப்படுறானா இல்லையோ, அடுத்தவன் எங்க போறானா இல்லையோ, நீயும் நானும் ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து வரும்போது அப்போஸ்தலர் முதலாவது எழுப்புவார்கள். அப்போஸ்தலர் முதலாவது எழுப்புவார்கள். அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எழுப்பார்கள். அவர்களோடு நாமும் எழுப்புவோம். கர்த்தரை எதிர்கொண்டு போவோம். என்றென்றைக்கும் அவர்களோடு கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய நோக்கம். ஏன் ஒருவனை படைத்தால்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி காட்டத்தானே. தேவன் தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். அங்கே நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். யார் யார் சத்தியத்துக்குள் வரவில்லையோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
சத்திய தேவனை உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நித்திய ஜீவனை தருகிறவர். இங்கே ரூபமானவராக வந்தவர், இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் வந்தவர், இங்கே அமரத்துக்குள் வந்தவர், ஆலயமாக வந்தார், தொழுகைக்குரியவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறோம். தேவன் தங்கும் ஆலயம். இங்கே காட்சி கொடுத்தவர், இங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்து பேசினவர், எனக்குள் இருந்து பேசுகிறவர். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தவர், அந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கின பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மோசையோடு பேசினவர். இங்கே என்னாகும் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி 70 மூப்பர்களுக்குள் இருந்து பேசினவர். இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே ஜனங்களை தேவனுடைய வாசஸ்தலமாக்கி அவர்களுக்குள் இருந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.